என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறது வந்து நிஃப்டி 50னுடைய ஒன் டே சார்ட்டு. இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும், நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுன்றத நம்ம ஏற்கனவே இதேமாரி ஒரு ப்ராபபிலிட்டின்னு போட்டோம். அதே மெத்தடில் தான் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். லிக்விடிட்டியை வந்து பார்க்க போகிறோம். லிக்விடிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு பார்க்க போகிறோம். அதோட மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ப்ரைஸ் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அந்த லாஸ்ட்டு ரெட் கேண்டில் ஒன்று பார்க்குறீங்கள்ல, அதுதான் வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆன ஒரு கேண்டில். அது வந்து மேலே ஓப்பன் ஆகி ஆனால் க்ளோஸ் ஆனது வந்து லோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹையில் ஓப்பன் ஆகி லோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மேலே வந்து ஒரு லாங் விக்கு ஒன்று வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. கீழே வந்துட்டு ஒரு விக்கு இருக்குது. ஆனால் அந்த கீழே இருக்கிற விக்கு வந்து மேலே இருக்கிற லாங் விக்கோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற க்ரீன் கேண்டில் நேத்திய கேண்டில் அதில் பார்த்தோன்னா ஒரு க்ரீன் கேண்டில் மேலே ஒரு விக் இருக்குது, சின்னதாக இருக்குது க்ரீன் விக்கு. கீழேயும் வந்து ஒரு சின்ன ஒரு விக் இருக்குது. அதுக்கு அடுத்த வந்து இருக்கிற ரெட் கேண்டிலில் கீழே இருக்கிற விக்கு வந்து பெருசாக இருக்குது, மேலே இருக்கிற விக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம லிக்விடிட்டி ஜோனை வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். போயிட்டோம். ரெக்டாங்கிள் ஓகே, இதில் வந்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த இதை எடுத்துக்குவோம். இந்த இதை எடுத்து இந்த விக்கை மட்டும் மார்க் பண்ணுறோம். ஓகே, விக்கை மட்டும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ விக்கை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை செலக்ட் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னாச்சுன்னா 24,366 அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து 24,366ன்றது வந்து விக்கினுடைய பாட்டமு. அது அடுத்தது வந்து ஹை வந்து 24,452 இருக்குது. ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. மேலே வந்து ஏறுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு, ஆனால் வந்து ஏற விடலை. அங்கே வந்து நிறையா லிமிட் ஆர்டர்ஸ் வந்து இருந்ததால் எல்லா பை ஆர்டர்ஸையும் வந்து அந்த லிமிட் ஆர்டர் வந்துட்டு தின்றுச்சு, மரியோ கேம் மாதிரி. அதனால் வந்துட்டு ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே வந்துட்டு ஏறலை. அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லிக்விடிட்டி ஜோன் வந்துட்டு 366க்கும் 24,366க்கும் 24,452க்கும் இடையில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லிக்விடிட்டி ஜோன் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வரும் அப்படின்னாச்சுன்னா 24,350 எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 24,350 ஒன்று. அடுத்தது வந்து 24,400 எடுத்துக்கலாம், 450 எடுத்துக்கலாம். ஒரு 150 பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு தான் வந்து மூமெண்ட்ஸ் வந்து அப்சைடு அது மூவ் ஆச்சுன்னா அந்த அப்சைடு மூமெண்ட் வந்து ஒரு 450 வரைக்கும் தான் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,450 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹையஸ்ட் லெவலாக. அதுக்கு இடையில ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது 24,400 இருக்குது. அதுக்கு அப்புறமா வந்து 24,350 இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது இந்த ரேஞ்சில், டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில். ஸோ அப்படி பார்த்தோன்னா இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து எப்படி இருக்குது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுன்றதை வந்து பார்ப்போம். இப்போ ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நான் வந்து டச் பண்ணுறேன். அந்த ஹையஸ்ட்டாக ஒரு ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு கால் ஆப்ஷனு. அது என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்ப்போம். 24,500. நம்ம வந்து 24,450 வந்து பார்த்தோம். 450 வந்துட்டு பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. அது இருக்குது 450 வந்துட்டு
கால் ஆப்ஷன் வந்து 74 லட்சம் இருக்குது. 74.53 லட்சம் வந்து கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது வந்து கம்மி தான் அது. ஆனால் அதிகமாக இருக்கிறது வந்து 24,500 இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா இது 24,400 வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. அதுவும் வந்து 24,500 வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தோன்னா 24,400. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி இருக்குது. 1.51 crore கால் ஆப்ஷனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம ஏற்கனவே இந்த சார்ட்டில் வந்து என்ன பார்த்தோம், 24,350, 24,400, 24,450ன்னு பார்த்தோம். அப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா 24,400 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு மார்க் ஒன்று ஹரிசாண்டல் லைன் ஒன்று போடுறேன் 24,400. நான் நவுத்துறது முன்ன பின்ன இருக்கும். ஓடிடுது. ஓகே போட்டோம். சரி, இந்த பாக்ஸை எடுத்துடுறேன் நான். ஓகே, அப்போ இது வந்துட்டு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸு 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஓ, அதை டச் பண்ணோடனே அது ஓடிடுச்சு. R1ன்னு எடுத்துங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்துட்டு கீழே வந்து பார்ப்போம். கீழே வந்துட்டு நான் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போடுறேன் நான். ஓ, இதுக்கு அடுத்து தான் வருமா? சரி, ஓகே. அது கடைசியில் எழுதிக்குவோம் அது R1ன்றது. ரெக்டாங்கிள். ஓகே, இது வந்து இங்கே அதே இதில் எடுத்துக்குவோம். ஆனால் இந்த ரெக்டாங்கிள் வந்து பாருங்கள், இந்த லெவல்லேருந்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த இதிலேருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இதிலேருந்து எடுத்துக்கிறேன். இதிலேருந்து எடுத்து அது வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ வந்து என்னன்னா பாட்டமில் சப்போர்ட் வந்து என்னென்னா 24,335 இருக்குது. அப்போ வந்து 335 அப்படின்னாச்சுன்னா 35க்கு நியரஸ்ட் வந்து 350 தான். அப்போ 24,350, 24,350 அதை விட்டோன்னா 24,275 இருக்குது. 274 இருக்குது. அதை வந்து 24,300ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 24,350, 300 இது ரெண்டும் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஹரிசாண்டல் இது ஒன்று, இந்த இது இன்னொரு லைனை 300 போட்டுருவோம். ஓகே, மேலே இருக்கிற லைன் வந்து R1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இதில் பாருங்கள், அது அந்த பாயிண்ட் வந்து நவுந்துருக்கும். அதனால் அது கன்சிடர் பண்ணாதீங்க. 24,402ன்னு இருக்கிறத வந்து 24,400ன்னு எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு அப்சைடில். அப்போ ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம ஓஏலையும் பார்த்தோம் 24,400 வந்துட்டு 1.5 கோடி இருக்குது கால் ஆப்ஷனு. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து 400 தாண்டி மேலே ஏறுறதுன்றது வந்து ஏதாவது ஒன்று பெரிய ஒரு நியூஸ் ஏதாவது திடீர்னு ஒரு அதிசயம் நடக்கிற மாரி நடந்து மாறினா தான் உண்டு. மற்றபடி இயல்பாக வந்து மார்க்கெட் வந்துட்டு 24,400 தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் கீழே வந்தோம் அப்படின்னாச்சுன்னா 24,350, அது 51ன்னு இருக்குது. அது 350ன்னு எடுத்துக்கங்க. அது வந்து கீழே பாட்டம் லெவல் ஒரு சப்போர்ட் லெவல். ஆனால் அந்த சப்போர்ட் லெவலெல்லாம் தாண்டி தான் இப்போ ப்ரைஸ் இருக்குது. 335க்கு வந்துருச்சு. ஸோ அடுத்த லெவல் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா 300 இருக்குது. 24,300 இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்.
புட் ஆப்ஷன் இந்த க்ரீன் கலர் வந்து புட் ஆப்ஷன். இது என்னது 300. இப்போ 300ல் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. 81 லட்சம் இருக்குது. சாரி 1.16 கோடி இருக்குது புட் ஆப்ஷனு. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு தான் இது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா 300க்கும் 400க்கும் இடையில இருக்கும். ப்ரைஸ் வந்து 300க்கும் 400க்கும் இடையில இருக்கும். 24,300க்கும் 24,400க்கும் இடையில தான் வந்து ப்ரைஸ் வந்து நாளைக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கனாலே அது வந்து கன்சால்டேஷன் தான். நாளைக்கு ஒரு கன்சால்டேஷன் மாதிரி தான் எக்ஸ்பிரி டேயில் இருக்கும் போல் இருக்குது. அப்படி தான் தோணுது. நீங்கள் இதில் வந்துட்டு ஸ்கேல்பிங் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஐடியா ஒன்று தரேன் நான். 24,400 கிட்ட ப்ரைஸு போச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல போயிட்டு புட் ஆப்ஷனை வந்துட்டு வாங்க பாருங்கள். ஏன்னா அது ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகி கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. அது சப்போஸ் அங்கேயே நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க 24,400லேயே உங்கள் ப்ரீமியம் எல்லாம் அப்படியே சர்றன்னு இறங்கிடும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்து அங்கேயே ஸ்டேபிளாக நிற்கிற ப்ரைஸ் இறங்க மாட்டுது அப்படின்ற மாரி தெரிஞ்சுது அப்படின்னாச்சுன்னா ப்ரீமியம் பார்த்துக்கிட்டே இருங்க. ப்ரீமியம் டவுன் ஆகிற மாரி தெரிஞ்சுது அப்படின்னாச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. அதே போல் நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா இறங்க விடுங்க. 24,300 வரைக்கும் விடுங்க. 300 வரைக்கும் வரட்டும். 300ல் வந்ததுன்னா கால் ஆப்ஷன் எடுங்க. நீங்கள் அதுக்குள்ளே இடையில போய்ட்டு 350லலாம் எதுவும் வாங்காதீங்க. அந்த மிடில் ரேஞ்சில் வந்துட்டு எதையும் வாங்கிட்டு இருக்காதீங்க. ஒன்று வாங்கினா கால் ஆப்ஷனை வந்து 24,300ல் எடுங்க. அது புட் ஆப்ஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா 24,400ல் எடுங்க. பார்த்துக்குங்க மார்க்கெட் நாளைக்கு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதே வந்து ஒரு வேளை 24,300க்கும் 400க்கும் இடையில தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் நான். அந்தமாரி தான் இருக்கும் அது. பார்ப்போம் எப்படியா இருந்தாலும். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.